விளக்கு என்பது பொருள்களை விளக்கமாக பார்ப்பதற்கு உதவுவது. இந்த விளக்கை அனைவரும் நெய் எனப்படும் நல்லெண்ணெய் அல்லது பசு நெய் கொண்டும் ஏற்றுவார்கள். ஆனால் நம்முடைய நமி நந்தி அடிகளார் நீரை கொண்டு விளக்கு ஏற்றிய புராணத்தை இங்கு காண்போம். அது மட்டுமல்லாமல் இந்த நமி நந்தி அடிகள் புராணத்திலே ஒரு சிறப்பு உண்டு. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை என்று கூறுவார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று திருமூல நாயனாரும் குறிப்பிடுவார். ஆகவே அந்த அனைவரும் ஒரே குலம் என்பதனையும் நம்முடைய நமி நந்தி நாயனார் அடிகளார் அவர்களுடைய திருவாழ்க்கையிலேயே காணலாம். சோழ நாட்டிலே ஏமாப்பூர் என்ற ஒரு ஊர் இருந்தது. இந்த ஏமாப்பூரில் பிறந்தவர் தான் நம்முடைய நமி நந்தி அடிகளார். இவர் திருவாரூரில் சென்று வால்மீகி நாதரை வழிபட்டு வந்து கொண்டிருந்தார். அவ்வாறு வரும் பொழுது திருமுன்றில் என்ற ஊர் ஒரு பக்கத்திலே அறநெறி என்ற ஊரிலே ஒரு கோவில் இருந்தது. அந்த நேரம் வரும்பொழுது அஸ்தமனம் ஆகும் நேரம். ஆகவே இந்த திருக்கோவிலிலே விளக்கேற்றலாமே என்று நினைத்தார் நம்முடைய நமி நந்தி அடிகளார். ஆனால் ஏற்றுவதற்கு இந்த காலம் போல எண்ணெய் எந்த கடையிலும் விற்காது, வீடுகளில் சென்று தான் வாங்க வேண்டும். ஆகவே அவர் ஒரு வீட்டுக்குள் சென்று, ஐயா, எனக்கு விளக்கு ஏற்றுவதற்கு கொஞ்சம் நெய் தாருங்கள், எண்ணெய் தாருங்கள் என்று கேட்டார். ஆனால் அவர் போய் தட்டிய வீடு வேறொரு குலத்தை மதத்தை சேர்ந்த, அதாவது சைவ நெறிக்கு எதிரான ஒரு வகுப்பை சேர்ந்தவர்களுடைய வீடு. அவர் நெய் இல்லை என்று சொல்லிவிட்டு இருந்தால் கூட நம்முடைய நமி நந்தி அடிகள் வாளாய் இருந்திருப்பார். ஆனால் அவர் சொன்னார், உங்களுடைய சிவனார் கையிலே அழல் ஏந்தி கொண்டிருக்கிறார், அவருக்கு எதற்காக இப்பொழுது நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும்? சென்று அந்த குளத்திலே உள்ள நீரை கொண்டு விளக்கேற்றலாமே என்று ஏளனத்தோடு கூறினார். இதை கேட்டவுடன் நம்முடைய நமி நந்தி அடிகள் மனம் வெதும்பினார். இருந்தாலும் அப்பொழுது ஒரு அசரீரி அவருக்கு தெரிந்தது. இந்த குளத்திலே உள்ள நீரை எடுத்து சென்று விளக்கு ஏற்று என்று ஒரு கட்டளை வந்தது. உடனே அந்த குளத்து நீரை முகர்ந்து கொண்டு அந்த கோவிலிலே ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றினார் நம்முடைய நமி நந்தி அடிகளார். தண்ணீரில் விளக்கேற்றும் முறைமையை கண்டு அனைவரும் திடுக்கிட்டு இவருடைய பெருமையை உணர்ந்தனர். எந்த வீட்டில் நெய் இல்லை, தண்ணீரை கொண்டு ஊற்று என்று சொன்னாரோ அவர்களும் மிக 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 ஆச்சரியப்பட்டு இருந்தார். ஆனால் இந்த காலத்திலே கூட நம்முடைய ராமலிங்க வள்ளலார் பெருமான் அவர்கள் ஒரு முறை இது மாதிரி தண்ணீரிலே விளக்கெரித்த புராணமும் கதையும் உண்டு. அதாவது நம்முடைய ராமலிங்க அடிகளார் திண்ணையிலே அமர்ந்து அவர் படித்து கொண்டிருந்தார். அவர் பக்கத்திலே ஒரு சொம்பிலே எண்ணெயும் இன்னொரு சொம்பிலே தண்ணீரும் இருந்தது. இரவு என்பதால் அந்த விளக்கை ஏற்றி அதன் மூலம் படித்து கொண்டிருந்தார். ஒரு படிக்கும் ஆவலில் அவர் எண்ணெய்க்கு பதில் தண்ணீரை ஊற்றினார். அந்த விளக்கும் எரிந்தது. பகலில் அவர் அந்நியார் வந்து பார்க்கும் பொழுது எண்ணெய் அப்படியே இருந்தது, தண்ணீர் குறைந்திருந்தது. இரவெல்லாம் தண்ணீரை ஊற்றி நம்முடைய ராமலிங்கர் இந்த விளக்கை எரிய செய்தார் என்பது தற்பொழுது சில நூற்றாண்டுகளுக்கு, ஒரு நூற்றாண்டுக்கு முன் நடந்த ஒரு புராணமாகும். ஆகவே தண்ணீரை கொண்டும் விளக்கெரித்திருக்கிறார்கள் என்பது அது இறைவனுடைய மகிமை என்பதும் அனைவருக்கும் உணர்த்த நம்முடைய நமி நந்தி அடிகளார் புராணம் மிக மிக சிறப்பாக விளக்குகிறது. நமி நந்தி அடிகள்
அனைத்து திருக்கோயில்களுக்கும் எல்லாவற்றிற்கும் சென்று வருவார். அவர் நல்ல வளமை வாழ்ந்தவர். அனைவருக்கும் திருத்தொண்டு புரிவதில் மிகவும் வல்லவர். இவர் அந்தணர் வகுப்பை சேர்ந்தவர். ஒரு முறை இவருக்கு பங்குனி மாதத்தில் அவர் இறைவனை ஊர் உலா செல்ல வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு நினைவு வந்தது. மன்னரிடம் போய் சொல்லும் பொழுது நீரே அதனை செய்யும் என்று கட்டளையிட்டார். ஆகவே இந்த பங்குனி மாதத்திலே இவர் அந்த திருவுலாவிற்காக இறைவனை எடுத்து திருமணலி என்ற ஊருக்கு திருவாரூரிலிருந்து எடுத்து சென்றார். அப்பொழுது எடுத்து செல்லும் பொழுது அந்த இறைவனுடைய வாகனத்தை சுமந்து பல குலத்தை சார்ந்தவர்களும் வந்தார்கள். இவரும் அவர்களுடனேயே சென்றார். கோயிலில் திருவிழா காட்சி முடிந்து இறைவனை கோயிலில் வைத்து பிறகு அர்ச்சனை பூசை எல்லாம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் அவருக்கு தோன்றியது, நம்முடன் வந்தவர்கள் எல்லாம் வேறு வேறு குலத்தை சார்ந்தவர்கள், மிக தாழ்ந்த குலத்தையும் சார்ந்தவர்கள். இவர்களுடன் நாம் வந்துவிட்டோமே, நமக்கு தீட்டுப்பட்டுவிடும். ஆகவே நாம் குளித்து விட்டு பிறகு இறைவனுடைய பூசையை மேற்கொண்டு பிறகு திரு அமுது உண்ணலாம் என்று நினைத்து வெளியில் அமர்ந்து அவருடைய மனைவிக்கு வெந்நீர் வைக்குமாறு கட்டளையிட்டு அமர்ந்தார். அமர்ந்த நிலையிலேயே அவர் உறங்கிவிட்டார். உறங்கும் பொழுது அவருக்கு கனவிலே இறைவன், திருவாரூரில் வந்து நீங்கள் ஒவ்வொரு குலத்தையும் பார்க்கிறீர்களே, திருவாரூரில் பிறந்த அனைவருமே நம்முடைய சிவகணங்கள் ஆயிற்றே, அவர்களுக்குள் குலமாவது மற்றைய பாகுபாடாவது என்று அவர் உணர்த்தினார். உடனே விழித்தெழுந்த நம்முடைய நமிநந்தி அடிகளார், ஐயோ, நான் அபசாரம் செய்துவிட்டேன், சிவகணங்களை போய் நாம் குலத்தை எல்லாம் பார்த்தோமே என்று விரும்பி பிறகு பூஜை செய்து மறுநாள் திருவாரூரில் சென்று பார்க்கும் பொழுது ஊரில் உள்ள மக்கள் அனைவருமே அவருக்கு சிவகணங்களாகவே காட்சி அளித்தார்கள். உடனே அவர் இறைவனுடைய பான்மையை உணர்ந்து, அனைவரும் ஓர் குலம், அனைவரும் ஓர் நிறை, இறைவனுக்கு தொண்டு புரிபவர்கள் மத்தியிலே எந்த குலப்பாகுபாடும் எந்த ஜாதி மத பாகுபாடும் இல்லை என்பதனை உணர்ந்து அவர் முக்தி அடைந்தார். இவருடைய குரு பூசை நாள் வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்திலே வருகிறது. ஆகவே இறைவனுக்கு அனைவரும் சமம் என்பதனை உணர்த்தும் வண்ணம், மேலும் மிக சிறப்பாக நீரிலே விளக்கை ஏற்றும் பான்மையையும் அளித்து அவரை முக்தி அடைய செய்த நேமிநந்தி அடிகள் அவர்களுடைய புகழ் வாழ்க வளர்க. வணக்கம்.